புட்டி ரொம்ப ஃபெமிலியரான சாஃப்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் டெஸ்டிங் ஃபீல்டில், ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் ஃபீல்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபெமிலியரான சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. என்னென்னா, வரக்கூடிய டேட்டாவை ரா டேட்டா வருது அப்படின்னா உங்களால் அதை மானிட்டர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆஸ்கியாக தான் ஷோ பண்ணும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் ஆஸ் பண்ணி ஒரு எக்ஸா எடிட்டரில் ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டூல் டெவலப் பண்ணியிருக்கேன். அந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா பியூராக C++ அண்ட் MFCயில் டெவலப் பண்ணதுனால இதுக்கு இன்ஸ்டாலேஷன் எதுவுமே தேவைப்படாது. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் பிசியில் ரன் ஆகும். எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். ஸோ shakticontrol.com போட்டுட்டு சாஃப்ட்வேர் செக்ஷன் போனீங்க அப்படின்னா சாக்கெட் டெஸ்டர் இருக்குது, அதை சிம்பிளாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வெர்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் கொடுத்துட்ருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ என்னென்ன அப்டேட் தரோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னன்றதை பார்த்துங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதை சிம்பிளாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். UDP, TCP ப்ளஸ் சீரியல், இது எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்க முடியும். சீரியல் போர்ட்டில் எல்லா போர்ட்டும் எல்லா பாட் ரேட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். ப்ளஸ் அதனோட பாட் ரேட் வித்லாம் மாற்றிலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்கேன். ஆஸ்கியா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒன்று, ப்ளஸ் எக்ஸாவா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒன்று. ஆஸ்கியா மானிட்டர் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு டைம் ஸ்டாப் வேணும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாவா மானிட்டர் பண்ணும்போது டைம் ஸ்டாப் வராது. ஏன்னா நமக்கு அது டைம் ஸ்டாம்ப் இருந்தால் உங்களோட ரா டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுனால அதை ஆஃப் பண்ணிட்டோம். அதே போல் டேட்டா சென்ட் பண்ணும்பொழுதும் நீங்கள் எக்ஸாவும் சென்ட் பண்ணலாம், ஆஸ்கியாவும் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டா சென்ட் பண்ணும்போதும் கேரேஜ் ரிட்டர்ன் பண்ணணுமா, லைன் ஃபீடு வேணுமா, இல்லை கம்பைண்டாக வேணுமா அப்படிங்கிறதும் செட் பண்ணிக்கலாம். அதே போல் சில டேட்டாவை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு சில டிவைஸை. அப்போது ரிப்பீட்டடாக டேட்டா அனுப்ப வேண்டியது இருக்கும். அந்த ரிப்பீட்டட் டேட்டாவை இங்கே ரிப்பீட் ஆப்ஷனில் வச்சிங்கன்னா எனஃப். இப்போது நான் UDP சாக்கெட்டாக சிம்பிளாக வச்சு காமிக்கிறேன். ஸோ சர்வர் மோடில் இப்போ லிசன் பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன், லிசன் ஆகுது. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஆப்பு, இதில் இன்னொரு ஆப்பை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னொரு இன்ஸ்டன்ட் இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா TCP-யை வைக்கிறேன், கிளைண்ட்டாக வைக்கிறேன், IP அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுக்குறேன். இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் 1 2 3ன்னு புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ண உடனே இங்கே நமக்கு வந்துடுது 1 2 3, அதோட ஆஸ்கி வேல்யூ காமிக்குது. இதே எக்ஸாம் மோடு வச்சிங்கன்னா அந்த 1 2 3 2 இது வந்தது உங்களுக்கு காமிக்குது. அதே போல் இங்கே நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், 34 அப்படின்னா 4 45 ஈக்கான வேல்யூ. ஸோ எனக்கு கொடுத்துட்டு நான் சென்டு கொடுக்குறேன். சென்டு கொடுத்தா அந்த 2 வேல்யூவும் போயிருக்கும், வந்துருக்குங்களா? ஸோ எக்ஸா வேல்யூவாக வந்துருக்கு. இங்கே பைனரியை பார்க்குறோம், ஆஸ்கியாக பார்க்குறோம், அங்கே எக்ஸாவாக சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த டூலை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தாங்க.